தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கே விஜய் கட்சியில இணைஞ்சிருக்காரு. நிறைய ஆம குஞ்சிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, செங்கோட்டையன் அவர்கள் இந்த விஜய் கட்சியில இணைஞ்சது ஒரு புண்ணியமே கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு சத்தியமங்கலத்தை தவிர அவருக்கு வேற வந்து பாத்தீங்கன்னா வேற ஏரியாவே தெரியாது. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. இரட்டலை சின்னத்து மட்டும் செங்கோட்டையன் இல்லைன்னா செங்கோட்டையன் அங்கெல்லாம் ஜெயிக்கவே முடியாது. அப்படி இப்படின்ற மாதிரி இந்த ஆமை குஞ்சு வந்து இப்ப செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆதவன் தாங்க முடியாம கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாவே செங்கோட்டையன் யாரு, அவர் எத்தனை வருஷம் அனுபவ காலமாக அதிமுக பயணிச்சுட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னா, நம்மள மாதிரி உண்மையான சேனல்களை, உண்மையான தகவல் சொல்ற சேனலை தயவுசெய்து பாருங்க. இந்த சாட்டை துரைமுருகன் மாதிரி சேனல் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தப்பான விஷயங்களை, தவறான எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்க மனசுல தோற்றுவிக்கும். உண்மையான தகவல்களை நீங்க கேட்டா மட்டும்தான் எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியும். இந்த செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெஜெண்டுங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு நண்பர்கள் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கரண்ட் எம்எல்ஏ அதிமுக இருந்தவர், அவர் வந்து அதிமுக வேணாம், நான் டிவிக்கில இணைஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இணைய வராரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா திமுக மட்டும் திமுக காரங்களே கூப்பிட்டன்னு ஒரு தகவல் வந்துச்சு. ஆனா டிவிக்கு காரங்க இவ்வளவு போய் லெஜெண்டே நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்களே, அப்ப நம்ம வெற்றி வாகை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கின்ற மாதிரி தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன செஞ்சார் செங்கோட்டையன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈரோடு பக்கத்துல இருக்க கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆரம்ப காலகட்டத்துல திமுக தான் இணைஞ்சு பயணிக்கிறாரு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக இருந்துட்டு எம்ஜிஆர் வெளியேற்றப்படுறாரு. இந்த செங்கோட்டையன் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட தீவிர தொண்டர். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் எம்ஜிஆர் அந்த திமுக விட்டு வெளியேறும் போது அதிமுக கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த அதிமுக கட்சியில வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் இணைகிறார். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அமைக்கிறார் ஒரு சட்டசபை. அதாவது 1975 வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஒரு சட்டசபை அமைக்கிறாரு. அந்த சட்டசபையில முதல் அமைச்சரா வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் வின் பண்றாரு. சத்தியமங்கலம் தொகுதியில. நல்லா கேட்டுங்க, ஈரோடு எங்க இருக்கு, சத்தியமங்கலம் இருக்கு. இந்த கொங்கு மண்டலத்திலே வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. செங்கோட்டையன் சத்தியமங்கலமா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், கோவிச்செட்டிப்பாளையம் இருக்கட்டும், அங்க யாரை நுப்பாட்டி செங்கோட்டையன் நீ வேற கையை காட்டினா அங்க உள்ள கேண்டிடேட் கண்டிப்பா ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு மவுசும் பலமும் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி எம்ஜிஆர் இறந்து போறாரு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட மனைவி இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டி வருது. கட்சி இரண்டா பிளவுபடுது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் யார் பக்கம் நிக்கிறார் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா பக்கம் தான் நிக்கிறார் செங்கோட்டையன். செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு தீவிர தொண்டனாகவும் ஜெயலலிதாவுக்கு தீவிர விசுவாசியாகவும் செயல்படுறாரு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி ரெண்டா, எம்ஜிஆர் இருந்ததுக்கு அப்புறம் கட்சி ரெண்டா பிளவுபட்டுருச்சா, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா பக்கம் போறாங்க. அந்த தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரெண்டு பேருக்குமே இரட்டலை சின்னம் கிடையாது, நீ ஒரு சின்னத்துல போட்டி போடு, நீ ஒரு சின்னத்துல போட்டி போடு. அப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்த சின்னம் தான் வந்து பாத்தீங்கன்னா சேவல் சின்னம். அந்த சேவல் சின்னத்தை வச்சு எங்க கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டிட்டாரு. கண்டிப்பா செங்கோட்டையன் அங்க வின் பண்ணிட்டாரு. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கோபிச்செட்டிப்பாளையத்துல கிட்டத்தட்ட 9 தடவை வின் பண்ணி, அதாவது ஒரு 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி காலம், கிட்டத்தட்ட 9 தடவை வின் பண்ணி, அதாவது கணக்கு பண்ணீங்க எத்தனை 45 ஆண்டுகள் அந்த இடத்துல அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரு அமைச்சரா இருந்துகிட்டு இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். சரி, ஓகே, நீங்க சொன்னீங்கல்ல இரட்டலை சின்னம் இல்லைன்னா செங்கோட்டையன் ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களே, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா காலகட்டத்தில் சேவல் சின்னம் போட்டிட்டாரு, ஏன் அப்ப வின் பண்ணலையா? அது மட்டும் இல்லாம சரி இவங்க சொல்றாங்களே இவர் வந்து ஒண்ணுமே கிடையாது, ஒரு ஆளே கிடையாது பொண்ணு, அட முட்டாளுகளா, நான் ஒண்ணு கேட்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. மூளை இல்லாதவனுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பதவி யாராவது கொடுப்பாங்களாடா? அறிவு கட்டங்களா? இவங்க தான் சொல்றாங்கன்னு பார்த்தா அந்த நாம் தமிழ் குஞ்சுகளா, அப்படி ஆமை குஞ்சுகளா அவங்க பத்தி துடிக்கிறாங்க. நானே கேட்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் கூட புத்தி இல்லாதவனுக்கு போக்குவரத்து துறை கொடுப்பாங்களா? இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்வி அவர் வகிச்ச அமைச்சரவையெல்லாம் சொல்றீங்க, போக்குவரத்து துறையில வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து விவசாயத்துறையில இருந்திருக்காரு. அதற்கப்புறம் வந்து பள்ளி கல்வித்துறையில இருந்திருக்காரு. இந்த துறைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான துறைகள். இதை வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அறிவுப்படத்திற்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய பதவிகளை மட்டும்தான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் வகித்து வந்திருக்காரு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் இதற்கு முன்னாடி செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக விட்டு எம்ஜிஆரோட சேர்றாரு, எம்ஜிஆர் வின் பண்றாரு. எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா கூட போறாரு, ஜெயலலிதாவும் வின் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் அதிமுக விட்டு போட்டு டிவிக்கே வர்றாரு, டிவிக்கே வின் பண்ணிடுமோ அப்படின்ற மாதிரி அச்சத்துல
இந்த நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த பலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயத்துல நடுங்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க தயவு செஞ்சு யூடியூப் சேனல் பார்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு சாட்டை துரைமுருகன் மாதிரி யூடியூப் சேனல் யாரும் பார்க்காது. என்ன காரணம் சொல்றேன் பாத்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க டிவிகேக்கு எகென்ஸ்டா பேசி காசு சம்பாதிக்கிற எச்ச பொறுக்கியை தான் அந்த மாதிரி சேனல் வச்சிருக்காங்க. என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நடக்காத ஒரு விஷயத்த செங்கோட்டையன் ஒரு ஆளே கிடையாது, அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கில சேர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு நண்பர்கள் கொண்டாடி தீக்குறாங்க, ஒரு புண்ணியமும் கிடையாது, டிவி நம்ம செங்கோட்டையன் வந்து டெபாசிட் கூட கிடைக்காதுன்ற மாதிரி வதந்திகளை கிளப்பி விட்டுட்டு இருக்காரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அதற்காக தான் சொல்றேன், உண்மை சொல்லக்கூடிய சேனலை தயவு செஞ்சு பாருங்க. டிவி கேக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பலம் தான், பலவீனம் கிடையாது. இப்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா தினகரன் அவர்களா இருக்கட்டும், பன்னீர்செல்வம் அவர்களா இருக்கட்டும், பலரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேல விட்டுப்புட்டு நம்ம டிவிகே நோக்கி வர போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தகவலும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. செங்கோட்டையன் அவர்கள் நம்ம கட்சியில சேர்ந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பலருக்கும் வைத்தெரிச்சல். என்ன காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஏன்னா 10 வருஷம் கட்சி ஆரம்பிச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோமே, ஒரு எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ இதற்கு முன்னாடி இருந்த ஒரு எம்எல்ஏ உங்கள்ட்ட யாராவது ஒருத்தர் இருந்திருக்காங்க? ஏன்னா எப்படி வருவாங்க? தமிழ் தேசியம் பேசுறீங்க, ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரி யாரும் போத நான் கேட்கறேன், நீங்க எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? யாரை எதிர்த்து வந்தீங்க? திமுக தானே வந்தீங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா இனப்படுகொலையின் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா திமுக காங்கிரஸ் பக்கம் நின்றுச்சு, என் மக்கள் அவங்களாம் கொல்லப்பட்டாங்க, எங்க துரோகி திமுக அப்படின்னு தானே வந்தீங்க. இப்ப நீங்க யாரை விமர்சிட்டு இருக்கீங்க? மேடைக்கு விஜய் தானே விமர்சிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? நீங்க உங்களை எதிர்த்து யாராவது வர்ற மாதிரி தெரிஞ்சா போனா அவனை நீங்க விமர்சிப்பீங்க, அதான் உங்க எண்ணம். நீங்க மக்களுக்கு நல்லதெல்லாம் கிடையாது. ஆய்வுனா விஷயம் சொல்லுவாங்க, நாங்கள் தற்கூரி கூட்டம் அல்ல, நாங்கள் தன்மான கூட்டம், பேரிஞ்ச கூட்டம், மயிறு கூட்டம். என்ன சொல்றேன் போனா, தயவு செஞ்சு கொஞ்சம் மூளையா செஞ்சீங்க. டிவிக்கே வெற்றி பெறுவது உறுதி. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.